guys, welcome to my channel. நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாம் வாங்க. புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஊரில் சடம், அதனால் கரண்ட் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சிரமமாயிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு இஞ்சி பூடு பேஸ்ட்டு ஆட்ட வேண்டிய வேலை வந்துருச்சு. அப்புறம் ரசம் வைக்கிறதுக்கு தட்டுறதுக்கு வேண்டிய வேலை எல்லாம் வந்துருச்சு. நான் இன்றைக்கி தோட்டத்தில் தான் சமைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் பிரட்டிக்கலாம், கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் கருவேப்பிலை பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி தோட்டத்தை பார்த்துக்கிட்டே சமைக்கும் போது நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. யாருக்கெல்லாம் இப்படி உள்ளது பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளியை சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூடு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கு நான் அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கிட்டேன். நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டேன் பக்கத்துலேயே. ஏன்னா எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, அதனால். உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். கறி மசாலா தூள் தேவையான அளவு. அவ்வளோதான். இப்போ நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். இறாலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, பசங்களுக்கு இறாலில் போட்ட உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம கிழங்கு சேர்க்கலைன்னா இதுக்கு தண்ணி தேவையில்லை. கிழங்கு சேர்த்தனால நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி கரண்ட் இல்லைன்னு சொன்னேன்ல, அதனால் நான் இப்போ இடிகளில் தான் இடிக்க போகிறேன். நம்ம இடித்து எடுத்துக்கலாம் ரசத்துக்கு தேவையானதில். நான் மிளகை நல்லா இடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நான் எப்போவுமே சேர்த்துக்குவேன். பெருஞ்சீரகம் சேர்த்தா ரசம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குது. அப்புறம் எப்போவும் போல் சின்ன ஜீரகம் அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்குங்க. இப்படி ஒரு லைஃப்பும் நல்லா தான் இருக்குது. இப்படி நம்ம கரண்ட் இல்லாமல் வெளியில் சமைக்கும்போது அதுவும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அதை தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி, வெங்காயம், பூடு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா மல்லியோடைய அந்த காம்புலாம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அது இல்லை, அதனால் இன்றைக்கி நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு இடித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளியை அந்த சாறை எடுத்துகிட்டு அதோடய தோலையும் அடித்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி 2 தக்காளி வச்சுருந்தேன். அதை சும்மா தான் அடித்து எடுத்தேன், செதறதில்லை. அதனால் அடுத்த தக்காளியில் நான் தக்காளியோடைய சாறை எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த தோலை மட்டும் போட்டு 2 இடித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ ரசத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அப்படியே இதையும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்சியில் எப்படி நம்ம எடுப்போமோ, மிக்சியில் கூட அடிக்கும்போது ஒரு சில நேரத்தில் பல்ஸ் மோடில் தான் அடிப்பேன். ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப ஆடிடும். இதில் நம்ம நினச்ச அளவுக்கு நம்மளால் எடுத்துக்க முடியுது. தனியாகவும் எடுத்துக்கலாம். நான் இதில் என்னென்ன சேர்த்து இறால் பிரட்டியிருக்கேன்னா, பெப்பர் பொடி, சிக்கன் 65 பொடி, அப்புறம் லெமன் சேர்த்துருக்குறேன். இனி நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் பொடி சேர்த்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து பரட்டி வச்சுட்டேன். தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். ஃபுட் கலர் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இறால் 65 ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். நம்ம இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சிடலாம். தண்ணிக்குள்ளே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கலர் மாறிடும். உடனே நம்ம பொரிக்கிறதா இருந்தால் தான் கட் பண்ணணும். இல்லைன்னா கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணோன்னே கலரும் மாறிடும், காரத்தன்மை ஆயிரும், அதோடய டேஸ்ட்டே மாறிடும். கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். கட் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காயை தாளிக்கிறதுக்கு. நம்ம ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, அப்புறம் கடுகு,
காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல, இந்த இடிகள் இடித்து வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. புளி பேஸ்ட் வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதையும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, பெருங்காய வாசனை பிடிச்சிச்சின்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரசத்தை தாளிச்சாச்சு. நல்லா ரசம் வந்து நுரக்கூட்டி வரும்போதே நான் வந்து இறக்கிடுவேன். அவ்வளோதான், கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சா ரசத்தோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டோம்னா தேவையான ரசம் ரெடி. நான் வந்து ரசத்துக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்க மாட்டேன். ஏன்னா அப்போல்லாம் ஹோட்டல் ரசத்தில் வந்து மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டாங்க. ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். அதையே வச்சு பழகிடுச்சு எனக்கு. அதனால நான் அப்படி தான் வைப்பேன். எப்போயாவது மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் வச்சு கொடுப்பேன் பசங்களுக்கு. ஆனால் எனக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி தான் பிடிக்கும். அப்புறம் வந்து கிரேவி வந்தால் இறால் கிரேவியை விட பசங்களுக்கு இந்த மாதிரி பொரிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் பெப்பர் போட்டு கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கத்திரிக்காய் கடையில் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தது கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூடு சேர்த்து அதையும் வதக்கிக்கங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு, கத்திரிக்காய் நல்லா கனிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளியை ஊற்றி இறக்கிக்குங்க. நல்லா புளி நல்லா வற்றினதுக்கப்புறமா இறக்குங்க. அவ்வளோதான். நைட்டு வந்து என்னோடய பையனுக்கு வந்து ஹோம்ஒர்க் ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க. கையை பிடிச்சி டீச்சர் வரைஞ்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னான். அதோட அவனுக்கு அந்த கோலம் போடுறதெல்லாம் வரைஞ்சி கொடுத்துட்டேன். துணி மிஷினில் போட்டேன், அதுவும் லோட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. என் பையன் எப்படி படம் வரைஞ்சிருக்கான். இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதை போடுங்கம்மா என்னையை மட்டும் போட மாட்டேங்கிறியே, உங்கள் வீடியோஸ் மட்டும் போடுறீங்களேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவனோட இதையும் எடுத்து வீடியோஸ் போட்டு விட்டேன். அப்புறம் வந்து துணி லோடாகி முடிச்சிருச்சு, அடிக்க போகுது. அவ்வளோதான். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.